குளிர்காலத்தில் நம்மை பாதுகாத்துக் கொள்ள என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம், என்னென்ன உணவு முறைகள் இந்த குளிர்காலத்திற்கு ஏற்றவை என்பது குறித்து மருத்துவர் கு சிவராமனிடம் நமது செய்தியாளர் நந்தா நடத்திய உரையாடலில் விரிவிரி பேட்டியாக பார்க்கலாம். சார், குளிர்காலத்தை எதிர்கொண்டுட்டு இருக்கோம். குறிப்பாக கொடைக்கானல், ஊட்டி, ஒசூர் போன்ற பகுதிகளில் இயல்பை விட அதிகமான பனிப்பொழிவு, அதிகமான குளிர் நிலவிட்டுருக்கு. குளிர்காலங்களில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? குளிரில் ரெண்டு விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று அந்த குளிர்னால் நேரடியாக நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நோய்கள், இருக்கிற நோய் தீவிரப்படுற ஒரு விஷயம். ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா குளிர்காலத்தில் காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்கள் அப்படியே தங்கி இருக்கிறது. எப்போவுமே இந்த சஸ்பெண்டட் பார்ட்டிக்கிள் காற்றில் இருந்துக்கிட்டே இருக்கும். குளிர் நேரத்தில் என்னாகும் அப்படின்னா கூடுதலாக அது நேரடியாக சுவாசத்தோடு உள்ளே போய் அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஏர் பொல்யூஷனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். மெயினாக காதுகளை மறைக்கணும். நிறைய பேர் சுவாசிக்கிற மூக்குழி அதனை காதியாக மறைக்கணும். ஏன்னா காது தான் குளிர்ச்சியினால் முதல்ல பாதிக்கப்படுற விஷயம். குறிப்பாக குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா காதுகளை கவர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு காலை நேரத்தில், இளங்காலை நேரத்தில் வெளியே எங்கேயாவது போகிறோன்னா அதை பண்ணிக்கணும். பைக்கில் குழந்தைய முன்னாடி வச்சு போகிறத தவிர்க்கலாம். நடுவில், ஏன்னா குழந்தைகள் தான் வல்னரபிள் குரூப்பில் ரொம்ப முக்கியமானது. பனிக்காலத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் மிக அதிகம். அதை பார்த்து கொள்ளணும். இரவில் படுக்கும்போதும் சரி, மாலை நேரத்துக்கு அப்புறம் முழுமையாக கவர் பண்ணிக்கிற மாதிரி. ஏன்னா பனி உள்ளங்கையில், உள்ளங்காலில், முகத்தில், காதில் அறையும் போது அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் அதிகம். அதனால் ஒரு முழு போர்வையை நல்லா முழுமையாக போத்திக்கிறது, இது மாதிரியான முழுக்கை சட்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து கொள்ளணும். உள்ளே சாப்பிடக்கூடியதுலெல்லாம் கொஞ்சம் வெதுவெதுப்பான உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக உணவை பற்றி சொன்னீங்க. உணவே அருமருந்து அப்படின்ற பழக்கத்தை கொண்டவங்க நாம் இந்த குளிர்காலத்தில் என்ன மாதிரியான உணர்வுகளை எடுத்துக்கணும், என்ன மாதிரியான உணர்வுகளை தவிர்க்கணும் சார்? உணவில் ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் மிளகு ரொம்ப முக்கியமானது. அது பனிக்காலத்துலேயும் சரி, மழை காலத்துலேயும் சரி, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை, சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, தும்மல் வராமல் இருக்கிறதுக்கு, மூக்கடைக்காமல் இருக்கிறதுக்கு, ஆஸ்துமா மாதிரி நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு மிளகை ஒரு நாளைக்கு ஒரு 10-12 மிளகாவது சேர்த்துட்டு வரணும். எங்கெல்லாம் காரம் தேவைப்படுதோ மிளகா வத்தல், மிளகாயை தவிர்த்துட்டு மிளகை பொடி செஞ்சு சாப்பிட்லாம். டீ, காஃபிங்கிறது நம்ம 2 விஷயத்துக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிறோம். ஆனால் காலகாலமாக ஒவ்வொரு பருவத்துக்குன்னு ஒரு கஷாயத்தை குடித்தாங்க. பனிக்காலத்தில் நம்ம காலையில் கொஞ்சம் ஒரு நாளைக்கு நல்ல துளசி கஷாயம் சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு நல்ல கரிசலாங்கண்ணி கஷாயம் சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு வெறும் அருகம்புல், வெத்தலை, மிளகு போட்டு அந்த கஷாயம் குடிக்கலாம். இது எல்லாமே ஹெர்பல் டீ தான். இந்த டீ நம்ம சாப்பிட்டோன்னா உள்ளே ஒரு பிராங்கோ டைலேஷன் கிடைக்கிறதுக்கு, உள்ளே தங்குற மியூக்கஸ் சளி வெளியாகிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கும். டீ தான், காஃபி தான் குடிக்கணும்னு இல்லாமல் இந்த மாதிரியான பானங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். குளிர்காலத்தில் உடலை வெம்மையாக வைத்துக் கொள்வதற்கான உணவுகள், நல்ல கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்லாம், நல்ல இஞ்சி ரசம் வைத்து சாப்பிடலாம். இந்த நேரத்தில் புலால் உணவுகளில் கோழி சிறப்பானது தான். கோழி இயல்பாக நம்ம உடலினுடைய வெம்மையை கூட்டக்கூடியது. அந்த உணவை எடுத்துக்கொள்ளலாம். குளிர்ச்சியான நீர்க்காய்கறிகள், இந்த சொரக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், இந்த மாதிரி காய்கறிகளை தவிர்த்து கொள்ளலாம். குளிர்ச்சியை, உடலில் சளியை சேர்க்கக்கூடிய பால் பொருட்கள் அதிகம் வேண்டாம். முடிந்தால் இரவுலையாவது பால் அருந்துறதை நம்ம தவிர்க்கலாம். அப்புறம் ஒருவேளை நீர் காய்கறி இருந்தால், இல்லை பால் சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அப்போ மிளகுத்தூளோ மஞ்சள் தூளோ சேர்த்து அந்த உணவை எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் இந்த பனிக்காலத்தில் நோய்கள் வராமல் காத்துக்கொள்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கூடவே ரொம்ப அதிக புளிப்புள்ள உணவுகள் தவிர்த்துட்டோன்னா பனிக்காலத்தில் நமக்கு மூட்டு வலி அதிகமாகாமல் இருக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும்.